ஹலோ கைஸ், நாங்களா மொட்டையாக வீடு இருக்கிற அப்படின்னு பார்க்காதீங்க. வண்டி எடுத்துகிட்டு கொல்லிமலை கிளம்பியாச்சு. அவ்வளோதான். அந்த ட்ராவல் வீடியோலாம் போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காண்டி கிளம்பிட்டோம். என்கிட்ட வண்டி இருந்ததுன்னா நான் ஹெல்மெட்டில் மாட்டி எடுப்பேன். அண்ணா வண்டியில் போகிறப்போ ஹெல்மெட்டை மாட்டுற மாதிரி இல்லை. அந்த ஹெல்மெட்லேயும் அந்த ஹெல்மெட்டு தினுசாக இருக்குது. அதனால் அந்த ஹெல்மெட்டை சைடில் மட்டும் வண்டியில் மட்டும் மாட்டி விட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ணன் வீட்டில் இருந்து தான் கிளம்பி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு காலைலாம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 8:30 மணி இருக்குங்க. 8 மணி இருக்கும். கிளம்பியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கிறோம். இப்போ நான் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் எப்படி பேசுகிறது, வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்க. தனியாக அது வேறு ஓன் வாய்ஸ் தாங்க கொடுத்துருக்குறேன். அங்கே வண்டியில் போகிறப்ப எடுத்தால் அது காற்று சவுண்டில் ஒரு மாதிரியே இருக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் தூரம் கட் பண்ணி தான் எடுத்தேன். கட் பண்ணி எடுத்தேன். அப்படி இருந்து நான் பேசினேன். அதில் வாய்ஸ் சரியாக விழுவலை. சரி அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரமாக வந்தாச்சு. நெரூரா என்னமோ ஒரு ஊர், அந்த ஊருக்கிட்ட வந்துட்டுருந்தோம். பாலம் வந்துச்சு. பாலம் வந்ததுக்கப்புறம் அந்த பாலத்தை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போனோம். அந்த பாலத்துக்கு அப்படியே அந்த தண்ணி வந்தது. அந்த சன்னை பாருங்களேன், அந்த சன்னு அந்த சூரியனை பாருங்க, அது லைட்டு மாதிரி பள்ளீர்னு அடிதா. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த மாதிரி இந்த இதுலேயே ஆங்கிள் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருப்பேன். கேமராவை தூக்கி பிடிச்சி மேலே அந்த சைடு அருவி இதெல்லாம் அருவிங்கிற அந்த தண்ணி இதெல்லாம் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ தான் காமிப்பேன் பாருங்களேன். இந்த பாலத்துக்கு கீழே போனேங்க. இந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கல. போனது மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே போயிட்டு கிளம்பிட்டோம். சரிங்க, அடுத்து நான் கீழே போய் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், அந்த இது சொன்னான்ல பாலத்துக்கு கீழே வந்தேன் அப்படின்னு, அந்த இதுதான் இது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோமா, முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பிள்ளையார். பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த இதுலேருந்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இந்த சைடு கொஞ்சம் தூரம் சரி கிளம்பலாம்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருந்தோம். இப்படியே போகிறப்ப தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எப்படியோ ஒன்று வண்டியெல்லாம் எடுக்கணும். கண்டிப்பாக வண்டி எடுக்காமல் விடக்கூடாது. நம்ம ஒரு ட்ராவலர் ஆகணும்னு ஒரு ஆசை. இயற்கையாக ரசிக்கணும்னு ஒரு ஆசை. இந்த இயற்கையோட தனிமையாக இருந்து அந்த தனிமையில் போய் அந்த இயற்கையோடு பேசணும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆசைங்க. வேறெல்லாம் இதெல்லாம் இல்லை. நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த பாலத்தை ஏறினோம்னா அந்த மேலே பாருங்கள், அந்த இது கொல்லிமலையோட மலையை காமிப்பேன். மேலே மலையெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே இறங்கி போயிடுவேன். நான் அந்த இடத்துல ஏதோ ஒரு சாங்கு போடுறேன், இல்லைன்னா நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். வீடியோ மட்டும் அப்படியே வரும்.
நாமக்கல்ல இருக்காமல் அந்த மலை என்ன மலைன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. கைஸ் நல்லா சாப்பிட உட்காந்தாச்சு. நான் வண்டி நிப்பாட்டு ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அண்ணா ஹீரோ மாதிரி தெரியுறாரா? அப்படியே எந்த இதில் பார்த்துட்டு கொல்லிமலை வந்துட்டோம், சரி கீழே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்குறோம். சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் கொல்லிமலை வந்தாச்சு. நல்லா அடியாரத்துலேருந்து அப்படியே மேலே ஏறுறோம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து வண்டி நான் ஓட்டிட்டு வந்தேன். இங்கே வரோம், செக் போஸ்ட் இருந்துச்சு, அதனால் அண்ணாட்ட மாற்றி கொடுத்துட்டேன். அண்ணாட்ட மாற்றி கொடுக்கும். ஆனால் அண்ணாட்டெலாம் இருக்குல்ல லைசன்ஸ் எல்லாமே, அதனால் சரின்ட்டு அண்ணாட்ட மாற்றி கொடுத்துட்டு, அண்ணா நீங்கள் எடுங்க, நான் செக் போஸ்ட் தாண்டுங்க அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அதுக்குன்ட்டு அண்ணாட்ட வண்டி மாற்றி கொடுத்துட்டு நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட்டோம் நம்மளும் ட்ராவல் வீடியோவாக கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்க. இப்போ பார்த்துருப்பீங்களா அப்படியே. சரி இதாங்க செக் போஸ்ட்டு. ஏங்க செக் போஸ்ட்டு தாங்க. ஒரு அண்ணா நிற்கிறாங்க, வெறுன்னு பார்க்குறாங்க. மாட்டாமல் இருந்த சேர்த்தான் அப்படியே கிளம்பி ஓடிரு அப்படியே ஓடிடுறா தங்கம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம மாட்டான். அவ்வளோதான், நம்ம பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகேங்க, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே போகலாமா? அதிகமாக எதுவும் பேசவே இல்லை, அங்கங்கே தான் பேசியிருப்பேன். என்னை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஓசு வண்டியில் போயிருக்கிறது, கையில் காசு இல்லாமல் சிரமப்படுறது, யாராவது உங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறது, இவன்லாம் எங்கடா போய் உருப்பட போகிறேன், அவ்வளோதான் இவன்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நிறையா இருக்குதுங்க. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு மட்டும் சொல்லிடுங்க. அதையும் கமெண்ட் பாக்ஸ்லேயே பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்கலைங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் வச்சுங்க, லைக் பண்ணிக்கங்க. முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது சம்மர் டைமா இல்லை மான்சூன் டைமா இல்லை எப்படின்னு எனக்கே தெரிலைங்க. போகலாமாண்ணே அப்படின்னு கேட்டேன். சரி போகலாண்டா தம்பி அப்படின்னாரு. ஒரு 2000 தாங்க எடுத்தேன் கையில், ஒரு 2000 ரூபா மட்டும் தான் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வண்டிக்கு ஒரு 500 ரூபா பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். சரி இதுக்கு மேலே ஒரு 10 ரூபா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது எமர்ஜென்சினா யாராவது கேட்கலாம் அப்படின்னு அதை பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. ஆனால் போன டைம் இதுக்கு முன்னாடியே சொன்னான்ல, அந்த இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கிறேன். அந்த இதில் வந்து அந்த ஒரு இது இல்லை. சரி ஃபஸ்ட் டைம் வர்றோம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வர்றப்போலாம் அந்த மலை, அந்த மரம், அந்த ஒரு ஃபீலிங் தனியாக இருக்குதுங்க. சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லை அப்படிம்பாங்களா, அது மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இது ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. எங்கள் மண்டையில் இருந்து கொண்டே மறந்துடுங்க. தலைவருக்கு இது வாங்காமல் வந்துட்டேன். வர ஆர்வ கலரில் ஒரு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருப்பாருன்னு நானும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணலை. ஒரு அவசரத்துலேயே வந்துட்டேங்க. சரி போயிட்டு ரிட்டன் வரப்பயாவது வாங்கி போட்டுடலாம். கோச்சுக்கு ஒரு இன்ஜினியர் விட்டுறக்கூடாதுங்க. எப்படியோ ஒன்று போயிட்டு ரிட்டன் வர்றப்பயாவது வாங்கி போட்டுறணும். அங்கே மேலே போகிறோம், இடத்த கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்குறோம், ஆலய கங்கைக்கு போயிட்டு குளிக்கிறோம். அதுக்கு தான் வந்தோம். குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததெல்லாம் நம்ம வண்டி வாங்கணும், சரியான மொபைல் வாங்கணும். வாங்கிக்கிட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இது பண்ணலாங்க. அது வரலும் அப்படியே அண்ணாவை கூப்பிட்டு போகணும். அடுத்து ஏற்காடு இந்த மாதிரி எல்லாம் போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாங்க. நானும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், அதனால் காசுலாம் ரெடி பண்ணணும்.
பக்கத்துலங்கிறனால எனக்கு தெரில. கொஞ்சம் லாங்குங்கிறப்போ அதுக்கெலாம் நான் அமௌண்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும்ல. அதனால தான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அப்படியே போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா வாங்குகிறோம், ஒவ்வொன்றா பண்ணுறோம். நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கிறோம். நம்மக்கிட்ட நிரூபிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை, சொல்கிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கள கேட்கணுன்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தானே. உண்மையா இல்லைன்னு சொல்லிடுங்க.